இப்போ வந்து நம்ம கட்டிங் டிவிஷனுக்கு வந்துருக்கோம். இந்த டிவிஷனோட ஹெட் வந்து கார்த்திக் சார். ஸோ அவரை மீட் பண்ணலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஹவ் ஆர் யூ? கார்த்திக். மாதவன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஷர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தவங்க வேலை பார்ப்போம். அவங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க ஜென்ரலாக? செக்ஸ் இருக்குது, நம்ம பிளைன் இருக்குது, அதே மாதிரியே சாலிடு, பிரிண்டடு, இந்த மாதிரி ஒன் வே ஃபேப்ரிக்கில் வரும் சார். லே போகிறப்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லணும். ஃபேப்ரிக் வந்து இங்கே வந்துடும் சார். இங்கே வந்துடும். அதுக்கடுத்து வந்து சிங்கேஜ் இது பண்ணிடுவோம். அது என்ன சிங்கேஜ்னா என்ன சார்? சிங்கேஜ்னா இப்போ ஒரு 50க்கு 50 நம்ம போடுவோம். ஃபேப்ரிக் நம்ம வெளியிலேருந்து தான் வாங்குறோம். அவங்க என்ன இதில் நூலில் இது பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ அதுக்காக 50-50 ஸ்கொயர் பண்ணி நம்ம வாஷிங் அனுப்பிச்சி விடுவோம். ஒரு அரை மணி நேரம் வாஷ் பண்ணுவோம். அது எவ்வளோ ஃபேப்ரிக் திங்க் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம கொண்டு வரும். இவர்லே விரிச்சிட்டு இருக்காருங்க. அவங்க 2 பேரும் வந்து லென்த்தை எந்த லென்த்து கொடுக்குறோமோ அந்த லென்த்தில் அவங்க கொண்டு போய் பார்த்துப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு 8 மீட்டர் வைக்கிறோன்னா 8 மீட்டர் கொண்டு வந்து அங்கே வைப்பாங்க. இவங்க வந்து லே உதருவாங்க. இங்கே என்ன நடக்குது சார்? இங்கே வந்து இப்போ லே போட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்க்கர் கொடுத்துருக்கோம். மார்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்ன் மேனுவலாக எடுத்து போடுறதுக்கும் மார்க்கருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா கன்செப்ட்டும் மிச்சமாகும். ரெண்டாவது வந்து மெஷர்மெண்ட் அவுட் ஆகாது. இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த ஒரு ஸ்கேல்லேருந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் வந்து எங்கேயுமே அவுட் ஆகாது. இப்போ அவங்க நம்ம பேட்டர்ன் மேனுவலாக எடுத்து கொடுக்குறப்ப கொஞ்சம் ட்ரா பண்ணுறப்போவோ வைக்கிறப்போ கொஞ்சம் பிளேஸ்மெண்ட்டு அவுட் ஆகும். அதனால் எக்ஸாக்டாக நம்ம வேணும் அப்படின்னா கேரில் தான் யூஸ் பண்ணுது. சூப்பர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வெட்டி முடிச்சிருவாங்க. வெட்டி முடிச்சோடனே இவங்க வந்து ஸ்டிக்கர் அடிப்பாங்க. எத்தனை பீஸு அப்படின்ட்டு ஸ்டிக்கர் அடிச்சு, ஏன்னா ஷேடு வரும் இதுலேயே, ஷேடு ஏபின்னு வரும். இப்போ கலர் ஷேடு வருங்க. ஸோ அதுக்காக வந்து ஸ்டிக்கர் அடிச்சு கொடுப்பாங்க. ஸ்டிக்கர் அடிச்சோன்னு ஏன் பார்த்தீங்கன்னா ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபீஸிங் வந்து காலரு, கஃப்பு, பட்டி இதெல்லாம் ஃபீஸிங் போடுவாங்க. ஸோ ஃபீஸிங் வந்து அங்கே போடுவாங்க. அங்கே. ஆமாங்க. அப்புறம் அங்கேருந்து இங்கே வரும் பண்டல் கட்டுற இடத்துல. இங்கே எல்லாமே பண்டலையும் கட்டுவாங்க. இப்போ 36னா ஒரு 100 பீஸ் இருக்கும். 40ல் வந்துட்டு ஒரு 150 பீஸ் இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி கட்டுவாங்க. இதான் இங்கே ஃபைனல் தான். இங்கே ஸ்டார்ட் ஆகி ஆமாம். இங்கே வந்து எம்ப்ராய்டிங். எம்ப்ராய்டிங் வந்து நம்ம லோகோ சிபியில் இருக்குது பார்த்தீங்களா? அது இங்கே வைக்கிறாங்க பாருங்க. அது சிபி லோகோ, நம்ம பிராண்டோட லோகோ இங்கே வரும். ஸோ அதுக்காக எம்ப்ராய்டிங் பண்ணிட்டு. ஸோ இது இங்கே தான் ஃபைனலாக முடியும். இங்கே தான் சார் ஃபைனலாக. இங்கே தான் ஃபைனலாக. இங்கே ஃபைனல் பண்ணோன்னே ரெண்டாவது எம்எஃப்டி போயிடும். ஓகே. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் டிவிஷன் போகிறேன். அண்ட் ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு. எக்ஸாக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஷர்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல தான் இருக்கேன். சின்ன சின்ன விஷயத்துலேருந்து தான் இங்கேருந்து தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஒரு பாக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை சும்மா அந்த கஃபாக இருக்கட்டும், ஒரு பட்டன்ஸாக இருக்கட்டும், அது ஒரு த்ரூ அவுட்டாக கட்டிங் ப்ராசஸ்லேருந்து இங்கே வந்துடுது. அண்ட் இங்கே தான் ஃபுல்லாக வந்து அதை ஸ்டிச் பண்ணுறாங்க. அண்ட் எனக்கு பர்சனலாக ஷர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் எப்படி அது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த டிவிஷனோட ஹெட்டை தான் இப்போ நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம். வெல்கம் சார். சார் நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்கள் நேம் சொல்லுங்கள். என் நேம் பூபதிங்க சார். நீங்கள் இந்த டிவிஷனோட ஹெட்டில்? அவங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார். சூப்பர் சார். ஸோ எனக்கு இவ்வளோ நேரம் பார்த்ததுல இந்த இடம் ஒரு பர்சனல் ஃபேவரட் சார். ஏன்னா எனக்கு ஷர்ட்ஸ்னால் பிடிக்கும். அண்ட் இந்த இடத்துல தான் வந்து அந்த பேசிக் நம்ம இந்த காலர்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல் ஸ்டிச் ஆகிறது இந்த இடம் தான் சொன்னாங்க. அது என்னன்றதை காட்டுங்க வாங்க சார். பார்க்கலாம். ஒவ்வொரு பார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக மேக் பண்ணுவாங்க. அதாவது காலர் அப்படின்னா காலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலர் இருக்கும், பைண்ட் இருக்குங்க. டோட்டலாக ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட்ஸாக இருக்கும். அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டே வருவோம் டோட்டலாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் அட்டாச்சிங் பண்ணிடுவோம். இவர் என்ன சார் பண்ணுறாரு? ஏன்னா இங்கே பாக்கெட்டுங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் இருக்கு இல்லைங்க சார், நம்ம ஃபுல் ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டி மாதிரி வருங்க. அந்த பட்டி வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அயனிங் பண்ணிங்க சார். அது வந்து அயன் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் தனியாக இருக்குங்க, ஷோல்டர் தனியாக இருக்குங்க. பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அட்டாச் பண்ணிடுவாங்க. அட்டாச் பண்ணி உங்கள் ஷோல்டரில் வந்து மேலே டாப் டிச்சு வந்துங்க பேக் ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சைஸு, லேபிள், அது நம்ம லேபிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸ் இருக்கோ அது வந்து நம்ம கம்பெனியோட ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலாக வந்து அசம்பிள் லைனுங்க. ஃப்ரண்ட் பேக் நான் சொன்னாங்க இந்த பாக்கெட் அட்டாச் பண்ணி ஒவ்வொன்றும் ஒரு பேனலாக இருக்குங்க. இங்கே வந்து அசம்பிள் பண்ணுவாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி என்னென்ன இருக்குது எல்லாம் டோட்டலாக அசம்பிள் பண்ணிடுவாங்க. அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுவாங்க. கை ஸ்லீவ் ஆஃப் ஹேண்ட்னா ஆஃப் ஹேண்ட் ஸ்லீவ், ஃபுல் ஸ்லீவ் எதாக இருந்தாலும் இங்கே அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க. டோட்டலாக வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் சார்? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்லீவாக இருந்தால் உங்களுக்கு கப் அட்டாச் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆஃப் ஸ்லீவாக இருந்தால் ஹெம்மிங் பார்ட் அந்த ஸ்லீவோட இது வந்து ஹெம்மிங் பண்ணுவாங்க. ஹெம்மிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அது வந்து அந்த காஜா இது பண்ணுவாங்க.
அந்த மிஷின் வந்து இது காஜா மிஷின். இது முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக அப்படி ரெடி ஆயிரும். ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து அன்கட்டட் த்ரெட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்க, சின்ன சின்ன த்ரெட்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அது எல்லாமே இங்கே வந்து கட் பண்ணி கிளியர் பண்ணிடுவாங்க. கிளியர் பண்ணி முடிச்சோன்னே மடி எகைன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மடி ஒரு செக்கிங் பண்ணுவாங்க. செக்கிங் மட்டும் அது நிறைய ஆப்ஷனே வரும், செக்கிங் பண்ணிகிட்டே தான் இருப்போங்க. செக்கிங் மடி அகைன் பண்ணிட்டு இதெல்லாம் சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ஒரு டைம் ஆமாங்க எல்லா பக்கம் செக் ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்போ 100% குவாலிட்டி கொடுக்க முடியும் அப்படிங்க நம்ம பிராண்டோட இதுக்காக வந்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மிஷினுங்க, பட்டன் மேக்கிங் மிஷினுங்க, பட்டன் இன்சர்ட் பண்ணுறதுங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். கம்ப்ளீட்டாக வந்து இது மாதிரி பட்டன் அடிச்சு இது மாதிரி டோட்டலாக வந்துருங்க, லாஸ்ட்டில் வந்து வந்துருங்க. சார் ஷர்ட் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க. ஆமாம், இப்போ வந்து ட்ரௌசர் லைன்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கட் பேனல்ஸாக தான் வருங்க. அங்கே இருந்துங்க ட்ரௌசர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தனியாக, அதாவது ஃப்ரண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே தனியாக மேக் பண்ணுவோம், பேக் சைடில் இருக்கிறதெல்லாம் தனியாக மேக் பண்ணுவோங்க. அதனால தான் 2 லைன்ஸுங்க. அந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மேக்கிங் ஃபுல்லாகவே அந்த லைனில் வந்துடும். இந்த லைன் போகிறது எல்லாமே வந்து பேக் மேக்கிங். அது முடிஞ்சுதான் இங்கே வருமா? இல்லைங்க, இது ரெண்டுமே செப்பரேட்டாக போகுங்க. லாஸ்ட்டு அங்கே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே போயிட்டு அசம்பிள் ஆகுங்க. அசம்பிள் ஆகி அங்கே சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஆகி ட்ரௌசராக வெளியே வந்துடும். சேம் ஷர்ட் எப்படி அதே மாதிரி தான், இதுவும் அதே மாதிரி தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரௌசரில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் வந்து டாட் பிடிச்சிங்க, இந்த மாதிரி அயன் பண்ணிடுவாங்க. அயன் பண்ணிட்டுங்க பேக் பாக்கெட் இருக்கு இல்லைங்க சார், பேக் பாக்கெட்டோட இதோட இம்பார்ட்டன்ட் மிஷின் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மிஷினுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதே கட் பண்ணிங்க, உங்களுக்கு டோட்டலாக கட் பண்ணி பாருங்க என்ன பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் மிஷினில் வந்து கட் பண்ணி பேக் பாக்கெட் பண்ணுறோம் இல்லைங்க, பேக் பாக்கெட் கூடானது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஆப்ரேஷனுங்க. நல்ல ஸ்பெஷல் மிஷின் தான் நம்மகிட்ட இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குவாலிட்டி இஷ்யூ கூட வராதுங்க. இன்னர் அடிச்சு முடிச்சோன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட் அடிப்பாங்க, வந்து வெளியே திருப்பிங்க சைடில் இருக்கிறது ஒரு பீஸ் எடுங்கம்மா. பேக் பாக்கெட்டோடது பேக் பாக்கெட். ஓ, பேக் பாக்கெட்லேயே இன்னர் அவுட்டர் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி அவுட்டர் வந்து சைடில் அடிப்பாங்க. ஓகே, பின்னாடி இந்த ப்ராசஸ் இந்த சைடில் இருந்து அடிப்பாங்க. வெளியே வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. இது முடிச்சுட்டு வந்து நம்ம வந்து பிராண்டோட லேபிள்ஸ் எல்லாம் வந்து என்ன சைஸ் நம்ம பண்ணுறோம், பிராண்டோட லேபிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து 34 அது நம்ம என்ன நம்ம பிராண்டோட வந்து இதில் சைஸ் சில டைம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? சைஸ் வந்து மேக்ஸிமம் மாறாதுங்க சார். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருவோம். நம்ம அங்கேருந்து வரப்பே வந்து பார்த்தீங்கன்னா பண்டலிங்கள் தான் வரும், ஒவ்வொரு சைஸ் தனித்தனியாக தான் வருங்க. அதாவது ஒரு பண்டலுக்கு வந்து 20 பீசஸ் கட்டிடுவாங்க. இப்போ 32 சைஸ்னா 32 சைஸ் மட்டும் தான் அந்த பண்டலிங்க வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னால் நீங்கள் எல்லாமே சிங்கிள் பேனலாக தான் வரும் அப்படின்னாலேங்க, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒரு பேனலாக தான் வருங்க. ஓ, இந்த மாதிரி பேக் மட்டும் தனியாக ஒரு பேனலாக வருங்க, தனித்தனியாக ரெடி பண்ணி ஒரு லெஃப்ட் சைடு அது ரைட் சைடு மாதிரி பேனலாக வருங்க. இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணுறதுல ஓவர்லாக் பண்ணிங்க நம்ம ஜாயின் பண்ணுவோம். அந்த 2 பேனலையும் வந்து இங்கே ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகி உங்களுக்கு பேக் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகும். இதில் ஏதாச்சும் சின்ன ப்ராப்ளம் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு, சின்ன ஸ்டிச் ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் அப்படியே கூட கேட்டீங்க, லேபிள்ஸ் ஏதாச்சும் மாறி இருக்கும் அந்த மாதிரி கேட்டீங்களா, அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. லேபிள் செக் பண்ணுவாங்க, என்ன சைஸுன்னு பார்த்து லேபிள் செக் பண்ணுவாங்க, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டிச்சஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, எங்கேயாச்சும் ப்ரோக்கன் இருக்கா ஸ்டிச்சஸ் அப்படின்னு பார்ப்பாங்க. டோட்டலாக இந்த மாதிரி செக் பண்ணி இவங்க ஓகே அப்படின்னா இவங்க ஓகே பண்ணிட்டாங்கன்னா தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் அடுத்து நம்ம பண்ணுவோம். இதே மாதிரி தான் பேக் வந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் லைனும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டோட்டலாக வந்து பேனலாக மாதிரி வந்துங்க, எல்லாம் டோட்டலாக வந்துங்க. எல்லாமே பேனல் வைஸாக ஓப்பன் பண்ணி பாக்கெட்டு ஃப்ரண்ட் பாக்கெட்டு ஜிப்புங்க டோட்டலாக வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகி இங்கே ஃப்ரண்ட் சைடு வந்துருங்க. ஜிப் அட்டாச்சிங்கு, அந்த வாஸ்கர் லேபிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன இது பண்ணோம் வாஸ்கர் லேபிள்ஸ் எல்லாம் டோட்டலாக இங்கே வந்துருங்க. வந்தவொடனே இவங்க இது மாதிரி செக் பண்ணுவாங்க. அவங்க பேக் செக் பண்ண மாதிரி இவங்க ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே வந்து கரெக்டாக இருக்கா, டோட்டலாக வந்து அந்த உள்ள ஸ்டிச்சஸ் வந்து ப்ரோக்கன் ஸ்டிச் வராமல் இருக்குதா இல்லை என்னென்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. எல்லாம் அதை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து அசம்பிள் லைன் போவோம். இதை முடிச்சுட்டு இது ரெண்டையும் ஃப்ரண்டையும் பேக்கையும் அசம்பிள் பண்ணுவோம். அந்த ப்ராசஸ் தான் இங்கே பண்ணுறாங்க. இதுதான் ட்ரௌசர்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்சீமுங்க, சைட் சீம் அடித்தோம் இல்லைங்க, அதே மாதிரி வந்து இன்சீம் அடிப்பாங்க. லூப்ஸ் இருக்கு இல்லைங்க, நம்ம பெல்ட் பண்ணுவாங்க, அந்த லூப்ஸ் வந்து அட்டாச் பண்ணுவாங்க. புரியுது. இது ஒரு மாடரேட் ஃபிட். ஆமாங்க, இது மாடரேட் ஃபிட்டுங்க. இப்படி வந்துருங்க டோட்டலாக வந்து 30 ஹிப் சைஸா அவ்வளோ. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு குவாலிட்டியாக பார்த்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அவங்க அதில் மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. இது இல்லாமல் நான் ஒரு 2-3 ஒவ்வொரு ஆப்ரேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா 3 இதில் ஸ்கில் பண்ணி வச்சுருப்பாங்க. தேவையில்லை, ஐ மீன் ஏதாச்சும் இருக்குன்னா யாராச்சும் லீவ் அப்படின்னா மாற்றி பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பாக்கெட்டுங்க, பேக் பாக்கெட்டு எல்லாமே டோட்டலாக வந்து பாட்டாக் பண்ணி லாக் பண்ணிடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்லாம் வருது இல்லைங்க, இந்த எட்ஜஸில் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக லாக் பண்ணி எடுத்துருப்பாங்க. இந்த
மாதிரி ஃபிஷ் பண்ணிடுவாங்க டோட்டலாக வந்து இந்த பாட்டாக்ஸ்ம்பாங்க. சூப்பர். ஃபைனலாக கீகோல் போட்டாங்கன்னா எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் அனுப்பிச்சிடுவாங்க. இதோட இந்த மிஷினோட முடிஞ்சுது அவ்வளோ. ஒரு ட்ரௌசர் வெளியே வந்துடும். சூப்பர். ஸோ இதுக்கப்புறம் வாஷிங் போகும். இதுக்கப்புறம் வாஷிங் போயிட்டு நெக்ஸ்ட்டு ஃபினிஷிங் போகும். இப்போ இது முடிஞ்சிருச்சு, நம்ம நேராக ஃபினிஷிங் போய் பார்த்தோம். ஓகே சார். ஓகேங்களா, மாட்டலாம். ஷர்ட் அண்ட் ட்ரௌசர்ஸோட ப்ராசஸில் இதுதான் ஃபைனல் ப்ராசஸ். ஸோ இது என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றது வந்து இந்த டிவிஷனோட ஹெட்டு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் இந்த டிவிஷனோட ஹெட்டு நீங்கள் சொன்னாங்க. ஆமாங்க. எனக்கு இந்த டிவிஷன் பற்றி ரொம்ப நாலேஜ் இல்லை. ஸோ இந்த டிவிஷன்னா என்ன ஃபஸ்ட்டு அதெல்லாம் சொல்லுங்கள். இது வந்து ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட்டு. அதாவது வந்து கட்டிங்கிலிருந்து சூவிங் வந்துடும் பக்கத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டு. அங்கேருந்து ஸ்டிச் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவ்வளோ பீஸ் அனுப்பியிருக்காங்க வாஷிங் முடிச்சுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து கவுண்டிங் பண்ணி எடுத்து இந்த மாதிரி வச்சுருவாங்க. அப்படியே இவங்கள்ட்ட வந்து செக்கிங் கூட்டுருவாங்க. இவங்க வந்து நூல் வெட்டி ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, எந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ப்ராப்ளம் இருக்கிறத வந்து தனியாக கொடுத்துருவாங்க. ஃபுட் பீஸை வந்து அவங்க தனியாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சோன்னே அயனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இவங்க செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காலர் ஷேப்புக்கு வந்து உள்ளே வந்து 2 அட்டை வைப்பாங்க. இந்த அட்டை பேக்கிங்கில் வந்து இந்த பட்டர்ஃப்ளை ஒன்று வைப்பாங்க. இது வைப்பாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் பண்ணுவாங்க. சட்டை வந்து மடித்து பேக்கிங்க்கு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அங்கே ஃபைனல் பார்த்து குவாலிட்டி பார்த்ததுக்கப்புறம் வந்து ஃபோல்டிங் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணதுக்கப்புறம் வந்து அடுத்து வந்து பேக்கிங் செக்ஷன். இது வந்து இன்சைடு பார்த்தீங்கன்னா அந்த பட்டி போட்டாங்கல்ல, இப்போ டாப் சைடு போடணும் இந்த மாதிரி. இதுக்கப்புறம் இது என்ன பிராண்டு, இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த டேக் எல்லாம் மாட்டி இதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா சைஸ் வைஸாக பிரிச்சுருவோம். இப்போ கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 38, 40, 42, 42, 44 பிரிச்சுருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரேக்கில் சைஸ் வைஸாக பிரிச்சுருவாங்க. அந்த லாஸ்ட்டில் சைஸ் வைஸாக பிரிச்சுட்டு அப்படி பாக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்தோடனே பிடிச்சி ஏற்றி. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் ஆஃப் கிளாசிக் போலோ பேன் இண்டியா, அங்கே தான் நம்ம இருக்கோம். சார் உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இந்த வேர் ஹவுஸ்க்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதை முதல்ல சொல்லுங்கள். என் பேர் சுரேஷ், எஸ்எம் மேனேஜராக இருக்கேன் கிளாசிக் போலோவில். வேர் ஹவுஸ் வந்து பேன் இண்டியாவுக்கு குட்ஸ் இங்கேருந்து தான் சப்ளை பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம எங்கள் மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங் என்னென்னா டோட்டலாக ஒரு சீசனுக்கு என்ன வேணுங்கிறத பிளான் பண்ணி அது ப்ரொடக்ஷனுக்கு ரெடி பண்ணி அந்த குட்ஸை இங்கே வந்து அந்தந்த கேட்டகரியில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். கோர் ஒரு இடத்துல, ஃபேஷன் ஒரு இடத்துல, ஷர்ட்டு, ட்ரௌசர் அந்தந்த கேட்டகரிக்குன்னு செப்பரேட் ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி அதில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இது ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஏற்கனவே ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருப்போம். அந்த ஆர்டருக்கு அகெயின்ஸ்ட்டு ஏற்கனவே நம்ம சிஸ்டத்தில் எல்லாமே பஞ்ச் பண்ணியிருப்போம். எல்லாமே 100% சிஸ்டமைஸ்டு ஷாப்பில் தான் எல்லாமே நாங்கள் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறது, ஆர்டர்ஸ் ரிசீவ் பண்ணுறது, டெஸ்பேச் பண்ணுறது எல்லா ட்ராக்கிங் ஷாப்பில் தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஆர்டர் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணி நம்ம பிஓ ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம். ஆன் த பேசிஸ் மார்க்கெட் ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஆகி ரெகுலராக பீஸ் உள்ளே வருது. உள்ளே வந்தோன்னா அந்தந்த கேட்டகரியில் அதை ஸ்டோர் பண்ண உடனே அந்த ஏற்கனவே ஆர்டர் ரிசீவ் பண்ணதுக்கு அகேன்ஸ்ட் இது நாங்கள் டெஸ்பேச் பண்ண ஆரம்பிச்சிடும். சார் ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் டைமுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே சார், தேங்க்யூ. பஞ்சு எப்படி மாறிச்சுன்றதை த்ரூ அவுட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னென்னா எனக்கு இவ்வளோ நேரம் அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது அந்த குவாலிட்டி பற்றி அவங்க பேசினாங்க. அண்ட் வந்து அவங்க எவ்வளோ குவாலிட்டிக்கு மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான்னு பேசினாங்க. பட் இதை தாண்டி எப்போதுமே ஒரு கஸ்டமர்ஸ் போடும்போது, அதாவது கஸ்டமர்ஸ் நம்ம போடும்போது கம்ஃபர்டபுள் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். அதனால் நானே என்ன பண்ண போகிறேன், ஒரு ஷர்ட் வந்து வாங்கிட்டு கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் வந்து பேச போகிறேன் உங்ககிட்ட. ப்ராடக்டை பார்க்கும்போதே தெரியுது இது எப்படி பண்ணியிருக்காங்க, எந்த பேஸ்லேருந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது வந்து பார்க்கும்போதே எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. இவ்வளோ நாள் அந்த ஐடியா எனக்கு இல்லை.
ஸோ இது எவ்வளோ குவாலிட்டிக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஷர்ட் வாங்கும்போது குவாலிட்டின்ற விஷயத்த நம்ம மெயினாக பார்ப்போம், கம்ஃபர்டபுள்ன்ற விஷயத்த மெயினாக பார்ப்போம். குவாலிட்டின்ற விஷயத்த நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கம்ஃபர்டபுள் தான் பார்க்க போகிறோம். பட் குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ஃபார்மல் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போது கேஷுவல்ஸாக வந்துட்டேன். சும்மா கிளாசிக் போலோக்கு வர போகிறோம் அப்படின்ற இதை தாண்டி ஒரு இன்டர்வியூக்கு வர போகிறோன்ற மாதிரி கேஷுவலாக வந்துட்டேன். ஸோ இப்போ ஒரு ஃபார்மல் வாங்கி போட்டுட்டு இங்கேருந்து கிளம்பும்போது பக்காவாக கிளம்பிடலாம். வியூவர்ஸ், ஃபஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஒரு த்ரூ அவுட் த டே வந்து நம்ம வந்து கிளாசிக் போலோ மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் அங்கே மேனுஃபேக்சர் ஆன டைரக்ட் ஷர்ட் அண்ட் ட்ரௌசர்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். அண்ட் எனக்கு பர்சனலி இந்த ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் போடுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் இந்த கம்ஃபர்டபுள் தாண்டி இந்த ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் பின்னாடி இவ்வளோ மேனுஃபேக்சரிங்கில் ஒரு உழைப்பு இருக்குது அப்படின்றது வந்து இந்த வீடியோ பண்ணும்போது தான் பர்சனலாக எனக்கே தோணுச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்து கம்ஃபர்டபுளாக ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் வாங்கணும்னா கிளாசிக் போலோ ஷோரூமில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இத்துடன் உங்களுடன் விடைபெறுவது மாதவன் KS. ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் விகடன் டிவி.